ஹலோ கைஸ், வெல்கம் டு வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 7. அதான் கைஸ் பார்க்கும்போது வளவன்னு பேசும் சாப்டர்கள் போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டில் இந்த மாதிரி இந்த இளவரசி தான் வந்து இந்த மாதிரி நீ என் கூட இருப்பியா, இந்த மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டிருக்கு. ஹீரோ வந்துட்டு அவளை பார்த்துட்டு இந்த பாப்பா இவளை நான் இங்கே வந்து வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு தினசாக வந்து அவளை பார்த்துட்டு இருக்க. அதுக்கு அவள் இருந்துட்டு நீ என்ன நினைக்கிறீன்னு வந்து எனக்கு புரியுது, என்னால் வந்து இப்போதைக்கு வந்து உனக்கு வந்து என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, ஆனால் நீ என் கூட வந்து சப்போர்ட்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்துகிட்ருப்பார். அதுக்கு அந்த பிரின்ஸ் இருந்துட்டு சரி நீ என்ன நினைக்கிறீன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நீ வந்து நான் இன்னும் ஒன்று அக்னாலஜே பண்ணல, நீ அந்தளவுக்கு வந்து இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது, உனக்கு பேக்கிங்க்கும் யாரும் கிடையாது, உனக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் உனக்கு யாரும் கிடையாது, நீ இப்போதைக்கு வந்து தனியாக தான் நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்துட்டு சோகமாக ஹீரோ வந்துட்டு ஆனாலும் நான் வந்து உன்னை பார்த்துட்ருப்பேன், நீ எப்போ உன்னோட பவரை வந்து நீ அடையிறியோ அப்போ நான் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கு அவள் இருந்துட்டு ஓ அப்போ நான் வந்து பவர்ஃபுல்லாக வந்துட்டு நீ வந்து நான் அக்வானாலஜி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வர்றேன், சரி நான் போய் கண்டிப்பாக அக்வானாலஜி பண்ணுவேன், நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுவேன், நீ வெயிட் பண்ணி என்னை வாட்ச் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவாள். ஹீரோ வந்துட்டு இவ எப்படி பார்த்தாலும் ஒரு சைல்டு தான், நான் சொன்னதுலேயே வந்து இவ இன்ஸ்பயர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார். இப்போ சீனங்கட்டை ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒருத்தன் பரபரப்பாக நடந்து போயிட்டுருப்பான். பரபரப்பாக நடந்து போயிட்டு இருக்கும்போது நல்ல வேளை நான் வந்து கிடச்ச எல்லாமே வந்து இப்போ நான் சேஃபாக வச்சுருக்கேன், இந்த பாக்ஸ் இதனால தான் வந்து அது எல்லாமே வந்து சாத்தியமாச்சு, ஒரு வேளை எப்படியோ நான் எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே வந்து நான் இதில் கேதர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு வந்து அவனால் அசைய முடியல. இவன் வந்துட்டு என்னடா என்னால் அசைய முடியல அப்படின்னு சொன்னால் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது, நீ நைட்டு தான் நான் அந்த எங்கள் எம்பையருக்கு தெரியாமல் பின்னாடி அந்த கிராம் எம்பையரில் இருக்கிற, அதாவது அவன் வந்து இந்த இப்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து கிராம் எம்பையர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேஜிக் அசோசியேஷன், அங்கே இருக்க ஒரு மேஜிக் அசோசியேஷனுக்கு தான் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தெரியாமல் எங்கள் முதுகுக்கு பின்னாடியே வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கியா, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு பாக்ஸ் அவன் வச்சுருப்பான். இது வந்து அந்த அசோசியேஷன் தான் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் அவங்க க்ரியேட் பண்ண மாஸ்டர் பீஸ் தான் இது மூலமாக வந்து நம்ம மானா செலுத்துகிற மூலமாக வந்து இதில் இன்ஃபினிட்டியாக வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து எங்கள் முதுகுக்கு முன்னாடி வந்து நீ இந்த மாதிரி இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு நீ கெயின் நீ தானே, நீ இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பேச்ச மாத்தாதடா, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, சரி டீமன் பிளட் எத்தனை ரூபாய்க்கடா விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு நீ என்ன சொல்கிறேன்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நீ நடிக்கிறதுனால இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர் அலிஸ் வந்து எனக்கு வந்து ஹெல்த் கவுண்ட் பிளட்டை வந்து அனுப்பிச்சி வச்சா, அது வந்து அசால்ட்டாக வந்து அவளுக்கு கிடைக்குதுன்னா ஏற்கனவே வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்து விற்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பக்கம் இதில் இவன் மேலே கவனம் இல்லாமல் இருக்குது. அவன் வந்துட்டு இந்த சின்ன பையன் இவன் எப்படி என்னை அசைவிடாமல் பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனால் இவன் கதையை முடிச்சான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மேஜிக் கேஸ்ட் பண்ணி ஃபயர் மூலமாக வந்து அட்டாக் பண்ணும்போது பொடி பையா இந்த மாதிரி நீ கவனத்தை இங்கே எனிமி மேலே இல்லாமல் இருந்துச்சுன்னா உன்னோட கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண. அவன் வந்துட்டு இவனால் வந்து என்னோடய ப்ரீசியஸான அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் போயிடுச்சு, ஆனால் பரவாயில்ல, நான் வந்து இவன் இவ்வளோ ட்ரிக்கியாக இருப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, அப்போ இவனை பற்றி ஃபேமஸான ரூமர்ஸ் எல்லாம் உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அவனோட கை வந்து ஒன்று கட்டாகி தனியாக கீழே விழுக. இவன் வந்துட்டு அந்த வலி தாங்கலையும் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்க. எப்படா என் கை வெட்டுப்பட்டுச்சா அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோ தான் வந்து வெட்டியிருப்பார். வெட்டினதுக்கப்புறம் வந்துட்டு நீ எப்படா சாகாமல் இருக்க, இரு அந்த டெக்னிக் அந்த ஃபாக் அது மிஸ்டர் சேர்ந்தது, நீ வந்து மிஸ்டர் சேர்ந்தவனான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ அவனோட உடம்புல கத்தி இறக்கி மரத்தில் வந்து நிப்பாட்டிட்டு டே உண்மையை சொல்கிறியா இல்லை உன் கதையை நான் முடிக்கிட்டா, நீ உண்மையை சொன்னீங்கன்னா உனக்கு பீஸ்ஃபுல்லாக சாகடிப்பேன், இல்லைன்னா உனக்கு நிறைய வேதனை அனுப்பிச்சு தான் உனக்கு கொள்ளுன்னு சொல்லி ஹீரோ மாட்டிகிட்டு இருக்க. இப்போ சீனங்கட்டை அந்த பிளாக் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுற சேல்ஸ்மேன் கிட்ட போகுது. அவனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எப்போ இந்த தடவை எத்தனை பாக்ஸ் வந்திருக்கும், இந்த தடவை இந்த பாக்ஸ் வந்து ப்ரீசியஸாக இருக்குன்னு அவனுக்கு 2 பேத்துக்குள்ளே பேசிட்டு அதை ஓப்பன் பண்ணால் அந்த நைட்டோட தலை இருக்குது. இவனு வந்து பார்த்துட்டு இது அந்த நைட்டு அவன் தலை, இவன் தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னா, ஆனால் இவன் தலையை வந்து யாரை வெட்டி உள்ளே வச்சுக்கிற மாதிரி ஹீரோ வந்து மேலே இருந்து அந்த கூத்தையெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு இந்த வார்னிங்ஸே போதுன்னு நினைக்கிறேன், இடியட்ஸ் இவனுக்கு வந்து இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ அந்த மேஜர் ஃபேக்ஷன் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து அது இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வைரஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கு அந்த டெமானிக்ஸோட வந்துட்டு எப்பா நீ இந்த மாதிரி நல்லவனா இருக்க மாட்டியாப்பா, எப்படிப்பா நீ இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, நான் வந்து ஒன்று என்னமோ நினச்சேன் அப்படி சொல்லுவோம். ஹீரோ வந்துட்டு சில நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அங்கேருந்து
அந்த ஃப்ரண்ட் லைன்ஸில் தான் ஹீரோ சண்டை கட்டிகிட்டு இருப்பார். இப்போ அவர் வந்து திரும்ப எம்பையருக்கே வந்துடுவார். வந்துட்டு இருக்கும்போது இந்த கில்லி இருந்துட்டு நல்ல வேலை நான் அந்த நரகத்துலேருந்து வந்துட்டேன், நான் இனிமேல் வந்து அகாடமிக்கு வந்து உங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு மற்றவங்களுக்கு வெளியில் பார்க்குறக்கு வேணால் அது ஒரு அகாடமியாக இருக்கலாம், அது வந்து ஒரு படிக்கிற இடமா இருக்கலாம், ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுற இடமா இருக்கலாம். ஆனால் உண்மையை பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையவே கிடையாது. அங்கே தான் இருக்கலையே வந்து மேம்பாலும் வந்து அந்த பாலிடிக்ஸ் நடக்கிறதே அந்த இடத்துல தான். எல்லாருமே வந்து போட்டி பொறாமைன்னு இந்த சின்ன வயசுலேயே வந்து வஞ்சத்தை வந்து அவங்க மனசில் ஒரு உள்ளே வந்து துணிக்கிற இடம்னே அதை சொல்லலாம். அது வந்து ஒரு நரகம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க, அந்த பக்கம் கில்லி இருந்துட்டு அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்லாம் ரொம்ப கேன்சமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி அவங்க மேலே லவ்வில் உழுக போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இங்கே என்ன நினச்சி பண்ணிகிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அவரோட கேசலுக்கு வந்துடுவார், அவரோட கிங்டத்துக்கு. அப்படி வரும்போது டோர் ஓப்பன் பண்ணால் எல்லாருமே வந்து வாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியுது, என்னடா இங்கே நடக்குது, நான் அந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன்ஸில் போய் சண்டை கட்டிட்டு வந்தது என்னமோ உண்மை தான், ஆனால் இந்தளவுக்கு வந்து எனக்கு ரீச் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இப்போது சீனங்கட்டை வேற ஒரு இடத்துக்கு போகுது. வேற ஒரு இடத்துல வந்து அந்த கெயின் அவன் வந்து என்னை கடுப்பு கிளப்பிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி வந்து அவன் அந்த ஆஸ்கலோட ஸ்டெப்னி இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க, அவன் வந்து உங்களோட ஹாஃப் பிரதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் வந்துட்டு ஆமாம், அவன் வந்து என்னென்ன தெரியல என்னை கடுப்பு கிளப்பிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து அவன் ஃப்ரண்ட் லைனில் போய் அப்பாவோட வந்து சேர்ந்து அந்த டெமானிக் கிரீச்சர்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இருக்கான், அவனை போய் நேரில் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனங்கட்டை ஹீரோ வந்து அந்த டோரை திறந்து உள்ளே போகிறப்ப வந்து ஒரு ஆறா வந்து ஹீரோ ப்ரெசன்ஸ் அந்த அதை வந்து நோட்டீஸ் பண்ணி ஹீரோ வந்து அதை நோட்டீஸ் பண்ணும்போது ஹீரோவுக்கு வந்து ரத்த வெறி ஏறுது. ஹீரோ வந்துட்டு என்னால் இதை நம்பவே முடியல, டவுட்டே இல்லை, இது வந்து இந்த ஆஸ்கல் பாரதீஸ் தான், அவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு ஹீரோ வந்து அந்த டோர் திறந்தா அவன் தான் வந்து நின்றுட்டுருப்பான். ஹேய் கெயின் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு பொறுமையாக இரு கெயின், டென்ஷன் ஆகாத, ரத்த வெறி வந்து கட்டுப்படுத்துன்னு ஹீரோ வந்து அவருக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோனால் வந்து அந்த பிளட் லஸ்ட்டை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. ஹீரோவோட ரத்தம் வந்து இந்த மாதிரி ரிவெஞ்சுக்காக துடிச்சிட்டு இருக்க ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவரால் வந்து அந்த விஷயத்தை வந்து தவிர்க்கவே முடியல. ஹீரோ வந்து அந்த டீமன் ஸ்வார்ட் வந்து எடுத்துடுவார், இவனை வெட்டி இப்போயே போடுதில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டீமன் ஸ்வார்ட் வந்துட்டு பொறுமையாக இரு கெயின், நீ வந்து இப்போ இவனை கொண்டுட்டின்னா அதில் எந்த சுவாரஸ்யமே இருக்காது, பொறுமையாருன்னு சொல்லி அது வந்து இவனை ஹீரோ வந்து காமாக்கிடும். ஹீரோ வந்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி உங்களை மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து வித்தியாசமான ஒரு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து அங்கே காமிச்சின்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீ வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த கிளானுக்கு வந்து இல்லை நீ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் நானும் அதுக்காகத்தான் வந்து ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கொலவெறியிலேயே சொல்லிகிட்டு இருப்பார். அவன் வந்துட்டு சரி நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எமிலி வந்து அந்த இடத்துக்கு வந்து சூட் கேஸ் எடுத்து தூக்கிட்டு வந்துட்டுப்பா. அந்த யங் மாஸ்டரு 2 சூட் கேஸ் வந்து இந்த மாதிரி வந்து வர வச்சுருக்காரு, ஏன்னா வந்து அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, இன்னும் நிறைய ட்ரெஸ் வந்து தேவைப்படும் சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து யங் மாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் டோரை திறந்தா ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தா நம்ம ஆஸ்கல் இவர் வந்துட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு யங் மாஸ்டர் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ண அவர் வந்துட்டு அவன் வந்துட்டு எமிலி நீ வந்து என்னோடய பிரதரோட பர்சனல் பீட் தானே, நீங்கள் ரொம்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அது உண்மை தான் போல், சரி உன்னோட டியூட்டிஸை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த எமிலி வந்துட்டு நீங்கள் ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடியே வந்து நீ இவர் வரான்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஏய் எமிலி என்னை கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை திரும்ப வந்து இதுவே சொல்ல வைக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு கடுப்புலவாக எமிலி இருந்துட்டு என்னாச்சு யங் மாஸ்டருக்கு சொல்லும்போது ஹீரோ வந்து கதவை சாத்திட்டு அட்டச்சா இந்நேரத்துக்கு வந்து நான் அவனை போட்டு தள்ளியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்துட்டு அந்த டிமானிக் ஸ்வார்ட் கிட்ட நீ ஏன் வந்து அந்த நேரத்தில் என்னை தடுத்த, அது வந்து உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, நீ வந்து என்னோடய பாடி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த டிமானிக் ஸ்வார்ட் வந்துட்டு இல்லை உன்னோட ரேஜ் அது வந்து இன்னும் வளரணும், நீ உச்சத்தில் இருக்கும்போது தான் உன் உடம்பை வந்து நான் கேப்சர் பண்ணாதான் எனக்கு அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்டு உன்னோட கேரக்டர் எப்படி தான் அப்படின்னு சொல்ல இப்போ சீனம் கட்டாயி அந்த ஆஸ்கல் அவனோடைய ரூமுக்கு போகுது. அவன் வந்துட்டு வெளியில் ஒரு சபார்டினேட் வரும்போது உள்ளே வா அப்படின்னு சொல்லி இவன் உள்ளே கூப்பிட அவன் வந்து உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அவன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பான். இந்த மாதிரி அலிஸ் வந்து லேண்ட் ஆஃப் எல்ப்ஸ்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல வந்து இருக்காங்க, அவங்க வந்து இப்போதைக்கு இந்த கிளானில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் இந்த மாதிரி மற்ற ரேஸ் கிட்ட வந்து ஒரு ஆர்வத்தை காட்டுறாளா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஏன் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப பேட் மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இந்த மாதிரி அந்த கெயின் இருக்கால அவன் மேலே ஒரு கண் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு சரின்ட்டு போயிடுவான். போனதுக்கப்புறம் இவன் வந்துட்டு அந்த கண்களை என்னால் இன்னும் மறக்கவே முடியல,
அந்த கண்கள் வந்து ஒரு கொலவெறியோடு அவன் என்னை பார்த்துட்டு இருந்தா என்ன விஷயமா இருக்கும், நீ எதை என்கிட்ட மறைக்கிற கெயின் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கா. இதோடய இந்த பாட் முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் பாட்டில் மீட் வரைக்கும் பை கைஸ்.